அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு வேலைக்கான ரிசல்ட்னா அது ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட்டுக்காக தான் இல்லையா? ஸோ இந்த ரேஷன் கடை நேர்காணல் வந்து ஒரு 50% மேலே வந்து நேர்காணல் வந்து முடிஞ்சிருக்குது. இப்போது அதுக்கான ரிசல்ட் வந்து வருமா வராதா, இல்லை மொத்தமாகவே நேர்காணல் அதாவது இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் ரிசல்ட் வருமா? ஸோ இந்த மாவட்ட வாரியாக என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்க, டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது, அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்கிறாரு, இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் ரிசல்ட்டுக்கான என்ன அப்டேட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் நாங்கள் வந்து அனுப்ப போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இவர்கள் யார் யார் அப்படின்றத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம எங்கே போயிட்டு வாங்கணும், ஸோ அதுக்கான அப்டேட் என்ன, ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து என்ன டேட்டில் தான் வரப்போகுது, அதுக்கான கன்ஃபார்ம் டேட் ஏதாச்சும் தெரியுமா, அதுக்கான அப்டேட் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா, அதை பற்றின தகவல். ஸோ இந்த ரிசல்ட் வந்து வருமா வராதா, நிறைய பேர் கேட்குற விஷயம் அதுதான் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா யார் யார் எவ்வளோ மார்க்கில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, யார் யார் எந்தெந்த மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் சொன்ன முக்கியமான அப்டேட் பற்றி தான் இது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு கான்டாக்டில் இருக்கிறவங்க, முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும், இனிமேல் நேர்காணல் போகிற அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் தொடர்ந்து கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஓகேங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் வருமா வராதா, இது முதல் கேள்வி நிறைய பேர் கேட்டது. அதுக்கான அப்டேட் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கு வந்து ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட்டுக்கான ரெடியாக இருக்குது ஓகேங்களா. 38 மாவட்டத்துக்குமே 50% வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி நேர்காணல் நடத்தி முடித்து அதுக்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுமே வந்து செலெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ 50% வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நடக்காமல் இருக்குது. நேர்காணலே இன்னும் நிறைய பேர் வந்து முடிக்காமல் இருக்காங்க. அது வந்து 38 மாவட்டத்துலையுமே வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ ஒரு சில மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ கூடிய விரைவில் வந்து ஒரு சில மாவட்டங்கள் வந்து பேட்சாக வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. ஸோ கூடிய விரைவில், அதாவது இந்த ஜனவரிக்குள்ளே இந்த ரேஷன் கடை வேலைக்கான நேர்காணலுமே முடிஞ்சிடும். அதுக்கான ரிசல்ட்டுமே இந்த ஜனவரியிலேயே நாங்கள் வந்து வெளியிட்ருவோம். ஸோ ஜனவரி எண்டுக்குள்ளே நாங்கள் வந்து எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் போட்டுருவோம். ஸோ எல்லாருக்குமே வந்து வேலையிலே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ கூட்டுறவுத்துறை சைட்லேருந்து இப்போது இந்த தகவல் எல்லோரும் தெரிஞ்சாச்சு இல்லையா. ஸோ இப்போது கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன அப்டேட் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருமே இதே சேம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தகவல் கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, நேர்காணல் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஓகேங்களா, அனைத்து விதமான மாவட்டங்களுக்கும் 38 மாவட்டங்களுக்கும் விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பணியிடங்களுக்காக போட்டியிட்ட அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் வந்து நடத்தி முடிச்சிருக்கிறோம். ஸோ இன்னும் பாதி மாவட்டங்கள் நடத்தி முடிக்காமல் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியிடுவோம். அப்படி இல்லைனா கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் நடத்தியிருக்கோம் இல்லையா, நேர்காணல் நடத்தியிருக்கோம், 50%க்கு மேலே முடிச்சிருக்கிறோம். அதுக்கான ரிசல்ட் மட்டும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அஃபிஷியல் எங்களுடைய டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேயே நாங்கள் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமாகவும் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்மாக எந்த டேட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த விதமான தகவலும் கொடுக்கல. ஜனவரியில் கன்ஃபார்மாக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்மாக என்னன்னு சொல்லலை ஓகேங்களா. ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டாகவும் கொடுத்துட்றேன். கன்ஃபார்மு ஜனவரியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லலை. ஜனவரியில் நாங்கள் வந்து முடிக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த தகவல் கிளியராக இருக்கா? அடுத்ததாக வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் என்னென்னா,
செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, இப்போ வந்து ஒரு 50-60% வந்து நேர்காணல் வந்து விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் முடிஞ்சிருக்குது. இப்போது நேர்காணல் யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் செலக்ட் ஆனவங்களுக்கு ஓகேங்களா, யாரெல்லாம் டாப் மார்க் எடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து எல்லா நேர்காணலும் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. அந்த டேட்டில் மீண்டும் நீங்கள் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஜாபில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. இது செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகிருக்கு. இது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா. ஸோ இது வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் வெளியாக போகிறது, ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் கேட்குற விஷயம், அப்போ நான் செலக்ட் ஆக மாட்டேனா, அப்போ என்னோடய மார்க் கம்மியா. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து நான் அதையும் சொல்லிடுறேன். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து ரீச் ஆகாமல் இருக்கலாம், மெயில் ரீச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா அஃபிஷியல், இப்போ நீங்கள் திருவண்ணாமலை அப்படின்னா அந்த டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி சென்னைனா சென்னை டிஆர்பி வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இப்போதைக்கு அதில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இறுதி பட்டியல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட மாட்டாங்க. 38 மாவட்டத்துக்கும் அதுக்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் ஓகேங்களா, நேர்காணல் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் அப்புறம் தான் வந்து இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து அனுப்புவாங்க, ஓகேங்களா. இப்போதைக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வந்து அவங்க மொபைல் நம்பருக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு வந்து நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இதில் ப்ரியாரிட்டி யாருக்கு வந்து முன்னுரிமையெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் எக்ஸ்ட்ரா மார்க் போட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முன்னுரிமை என்றது அந்த சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும், சரிங்களா. அதனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்லாம் எதுவுமே கிடையாது. இப்போது 10 பேருக்கு முன்னாடி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2வது ப்ரியாரிட்டி, அவங்களுக்கு சான்சஸ் தான் முதல்ல கொடுப்பாங்க, ஓகேங்களா. அது வந்து வாங்காத அவங்க விருப்பம். ஸோ அதனால் அந்த ப்ரியாரிட்டி உள்ள அவங்களுக்கு அதிகமாக முன்னுரிமை கிடையாது, சரிங்களா. ஸோ முன்னுரிமைன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூவில் 5 பேருக்கு பின்னாடி இருக்காங்கன்னா 5 பேருக்கு முன்னாடி வந்து வைப்பாங்களே தவிர்த்து அவங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இதில் முன்னுரிமை அப்படின்னு பார்த்தோம்னா முதல் பட்டதாரி, ஒரு முதல் குடும்பத்தில் முதல் பட்டதாரி இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு 10ஆவதுலையும் சரி 12ஆவதுலையும் சரி தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்குலாம் வந்து முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமையும் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான தகவல். அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா அமைச்சரும் இதே தகவல் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு, ஓகேங்களா. ரிசல்ட் வந்து ஜனவரியில் கன்ஃபார்மாக வெளியாகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் நாங்கள் வந்து வெளியிடுவோம், ரெஸ்பான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் எஸ்எம்எஸ் வரும் மெயில் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நெட் சேனலில் போய்ட்டு பார்க்குறதோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்சஸ் கம்மி தான், ஓகேங்களா. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் யாரெல்லாம் நேர்காணல் நல்லா பண்ணியிருந்தீங்களோ இன்டர்வியூ நல்லா பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் நாங்கள் அனுப்பிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கான முக்கிய அப்டேட் இதுதான் ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.